Hi friends, welcome back to Sadha's vlog. நம்ம தாய்வான்ல இருந்து இன்னைக்கு இந்தியாலங்க டிராவல் பண்ண போறோம். Cathay Pacific flightல எங்களோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இந்தியா போற பிளான் பாத்தீங்கன்னா நம்ம சடனா பிளான் பண்ணி கிளம்பினதா ஒரு 1 வீக் டியூரேஷன் தான் டிக்கெட் புக் பண்ணதுல இருந்து நமக்கு ஃளைட்டுக்கும் சடன் பிளானா இருந்தாலும் இந்தியா போறங்கிற ஒரு ஹாப்பினஸ்லயே வந்து குயிக்கா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தாய்வானோட மெயின் ஏர்போர்ட்டான தாய்வான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து தான் இன்னைக்கு வந்து டிராவல் பண்ண போறோம் இந்தியாவுக்கு. நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா தைச்சங்லேருந்து 1.5 hours ட்ராவல் வரும் தாய்வானுக்கு. அதனால நாங்கள் வந்து டாக்ஸியே புக் பண்ணியாச்சு ட்ராவலுக்கு. இப்போ வந்து நம்ம தாய்வான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். நமக்கு ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா 10:45. ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிடலான்னு சொல்லி வீட்டிலேருந்து ஒரு 6 போலவே கிளம்பியாச்சு. 1.5 hours ட்ராவலுக்கு அப்புறம் சேஃபாக வந்து நம்ம ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சுங்க. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து தாய்வான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ட்ராவல் பண்ண போகிறது. டெர்மினல் 1லேருந்து தான் நம்ம வந்து இந்தியா ட்ராவல் பண்ண போகிறோங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆனோடனே எல்லாரும் பண்ணுறது செக்இன் இன்ஃபர்மேஷன் போர்டை வந்து செக் பண்ணுறது தான். அதுலேயே நம்மளுக்கு 2 இன்ஃபர்மேஷனும் கிடச்சிடும். நம்ம ஃப்ளைட் வந்து ஆன் டைமாக ப்ளஸ் நம்ம எந்த கவுண்டர்லேருந்து செக்இன் பண்ணணுன்ட்டு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஆன் டைமில் இருக்குது. நம்ம 4 கவுண்டர்லேருந்து தான் இன்றைக்கி வந்து செக்இன் பண்ண போகிறோம். செக்இன் கவுண்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வெயிட்டிங் ஸ்கேல் வச்சுருந்தாங்க. எதுக்கும் ஒரு டைம் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தோம். எல்லா பேகேஜ்லேயும் கரெக்டான ஈக்குவல் வெயிட் இருந்துச்சு. செக்இன் பண்ண தான் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்போம்னு சொல்லலாம். நியர்லி ஒரு 1/2 hourக்கு மேலே. கேத்தியா பசிபிக் ஏர்லைன்ஸில் வந்து இன்றைக்கி ஓவர் க்ரௌடடாக இருந்துச்சு செக்இன் கவுண்டர் வந்து. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக எல்லா ஏர்போர்ட்லையுமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள். உங்கள் பேகேஜ் இன்ஸ்பெக்ஷன் வந்து கிளியர் ஆனோன்னு நீங்கள் வந்து செக்யூரிட்டி செக்குக்கு வந்து மூவ் ஆன் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பேக் வந்து இன்ஸ்பெக்ஷனில் கிளியர் ஆயிடுச்சா இல்லையான்னு நார்மலாக தெரியாது. நம்ம நார்மலாக 5 minutes வெயிட் பண்ணுவோம். நம்ம நேம் வந்து கால் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து செக்யூரிட்டி செக்குக்கு வந்து மூவ் ஆன் ஆயிடுவோம். இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேக் வந்து கிளியர் ஆகிறது இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து லைவாக வந்து செக்யூரிட்டி கேமரா வழியாக வந்து டிவியில் டிஸ்பிளே பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்மளோட பேக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி செக்குக்கு தான் போயிட்டு இருக்கோம். கேரி ஆன் பேகேஜ் மட்டும் பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் ஜாப்னு சொல்லலாம். நிறையா ப்ராகிபிட்டட் ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராகிபிட்டட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கேரி ஆன் பேகேஜில் வந்து அலோவே பண்ண மாட்டாங்கங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து இந்த டிஸ்பிளே போர்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எல்லா ஏர்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேப்பரில் வந்து இமேஜாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸாகவே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இமிக்ரேஷனும் செக்யூரிட்டி செக்கும் வந்து கிளியர் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேட்டுக்கு போகணும். தாய்வான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெர்மினல் 1 and 2 தான் இப்போ வந்து ஆப்ரேட்டிங்கில் இருக்குது. டெர்மினல் 3 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. டெர்மினல் 1ல வந்து நமக்கு வந்து டோட்டலாக 18 கேட்ஸ் இருக்குது. டெர்மினல் 2ல வந்து 20 கேட்ஸ் இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு டெர்மினல் 1லேருந்து தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த 18 கேட்ஸ்லேயே நம்மளோட கேட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் இருக்குங்க. டெர்மினல் 3 பார்த்தீங்கன்னா வந்து டெர்மினல் 1 and 2ஓட வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா 45 million பீப்புள்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து டெர்மினல் 3லேருந்து ட்ராவல் பண்ணலாம். அந்த அளவுக்கு லார்ஜஸ்ட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெர்மினல்லேருந்து நம்ம போர்ட் பண்ணும்போது வந்து கேட்டை கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் போல். நம்மளும் ரொம்ப நேரம் நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட B8 கேட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சுங்க. நம்ம ஒரு 8:40 போலவே கேட் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம ஃப்ளைட் இன்னும் அரைவே ஆகலை இந்த கேட்டுக்கு. இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிங்கப்பூர் போகிற ஃப்ளைட் தான் இருக்குது. அதோட பேசஞ்சர்ஸ் போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னும் டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணுற கேப்பில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். டெர்மினல் 1ல இந்தியன் ரெஸ்டாரண்ட் எதுவும் அவைலபிள் இல்லை. தாய்வானீஸ் ஃபுட்டு இன்னும் நமக்கு ஃபெமிலியர் ஆகலை. ஸோ நமக்கு எப்பயும் போல் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பர்கரே வாங்கியாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம கரெக்டாக கேட்டுக்கு வந்தோம். நம்மளோட ஃப்ளைட்டும் வந்து அரைவ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இன்றைக்கி 2 ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா வந்து தாய்வான்லேருந்து ஹாங்காங்க்கு 2 hours ட்ராவல் நமக்கு. செகண்ட் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஹாங்காங்லேருந்து சென்னைக்கு நமக்கு வந்து 6 hours ட்ராவல். இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராவலை தாண்டி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு லாங் வெயிட்டிங் ஹவர்ஸ் 8 hours கிட்ட வந்து நம்ம ஹாங்காங் ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ண போகிறோம். போர்டிங் வந்து கரெக்ட் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் டிலேலாம் எதுவும் கிடையாதுங்க. கேத்தியா பசிபிக் ஃப்ளைட்டில் வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேங்கிறனால எனக்கு கொஞ்சம் ஈகராக இருந்துச்சு ஃப்ளைட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணுன்ட்டு. ஷார்ட் ட்ராவலுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தாய்வான் டு ஹாங்காங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 hours தான். ஸோ ஏர்பஸ்ஸாக தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன்.
பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு போயிங் 777 மாடல் ஏர்க்ராஃப்டில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதாங்க கேத்தியா பசிபிக்கோட ஏர்க்ராஃப்ட் கிச்சன் ஏரியா. ஏர்க்ராஃப்ட் கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸில் வந்து ஏர்க்ராஃப்டோட லாஸ்ட்டில் இருக்கும், இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும். இந்த கேத்தியா பசிபிக் ஃப்ளைட்டில் வந்து மிடில் இருந்தனால நம்மளை வந்து கேபின் க்ரூ பார்க்கறதுக்கும் அலோவ் பண்ணாங்க. கொஞ்ச நாளாகவே லாஸ்ட்டில் தான் சீட்ஸ் எல்லாமே நான் வந்து புக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 76A தான் நம்ம வந்து புக் பண்ணது. 76A and B சீட் பார்த்தீங்கன்னா வந்து உட்காரத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. மெயினாக லெக் ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. எங்கேயுமே கால் வந்து இடிக்கல. ஃப்ரண்ட்டில் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீட்டில் வந்துட்டு டிவி இருந்துச்சு. டிவி கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரே வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டேபிளுக்கு மேலே வந்து இந்த எக்ஸ்ட்ரா ட்ரே வந்து குட்டியாக இருந்துச்சு. பவுச்லேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வாட்டர் பாட்டில் வைக்கிற பவுச்சுமே வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அது போக பவுச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஹெட்செட் இருந்துச்சு. பெட்ஷீட்டும் பில்லோவும் பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ட்ராவல் பண்ணோம்னா சில ஏர்லைன்ஸில் வந்து நம்ம சீட் மேலேயே வச்சுருப்பாங்க. ஷார்ட் ட்ராவலுக்கு வந்து சில ஏர்லைன்ஸில் வந்து கேட்பாங்க பெட்ஷீட் பில்லோ ஏதாச்சும் வேணும்னா மட்டும் வாங்கிக்கலாம். கேட்ட போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் மட்டும் வாங்கியாச்சு. சேஃப்டி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே டிவியில் டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. சைடில் பிளேனையும் வந்து டேக் ஆஃப்க்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மூவி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இது இந்தியா ஃப்ளைட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு தமிழ் மூவியாச்சும் இருக்கும். நம்ம இப்போ ஹாங்காங் தான் போகிறோங்கிறதுனால தமிழ் மூவி இருக்குமான்னு செக் பண்ணேன். ரொம்ப நிறைய தமிழ் மூவிஸ் இல்லைனாலும் சில தமிழ் மூவிஸ் வந்து இருந்துச்சு. மீல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியே வந்து ப்ரீ புக் பண்ணிட்டேன், இந்து வெஜிடேரியன் மீல். ஸோ அதனால் பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆனோடனே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் வந்து நமக்கு மீல் வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. இந்தியன் வெஜிடேரியன் மீல் தான் பாக்ஸ் மேலேயே போட்டுருந்துச்சு. ஸோ அதனால இந்தியன் டேஸ்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ணி பார்த்தது. ரைஸ் கொடுத்துருந்தாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோவில் கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது போகவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலிஃப்ளவர் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்தியன் டச் அப்படியே இருந்துச்சுங்க டேஸ்ட்டில். ப்ரீ புக் பண்ணாத மீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து சர்வ் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மீல் வாங்கியிருந்தாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிர் ஃப்ரை பண்ண சிக்கன், ஒயிட் ரைஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் மாதிரி வந்து கேபேஜும் கேரட்டும் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மூவி பக்கம்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சோம். ஃப்ளைட் வந்து லேண்டிங்க்கு ரெடி பண்ணிட்டாங்க. சீட் பெல்ட் எல்லாம் ஃபாஸ்டன் பண்ண சொல்லிட்டாங்க. ஃப்ளைட் பார்த்திங்கன்னா சேஃபாக ஹாங்காங்கில் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. நமக்கு டிலேலாம் எதுவும் கிடையாது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆனதுக்கப்புறம் கேட்டுக்கு போக தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. நியர்லி 15 மினிட்ஸ் வந்து ஃப்ளைட் கேட் கிட்டே போகிறதுக்கே வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். ஹாங்காங் பார்த்தீங்கன்னா நம்ம 1 o'clock போல் ரீச் ஆயாச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்லேருந்து சென்னைக்கு வந்து 9 o'clock தான். ஸோ சாலிடாக நமக்கு வந்து 8 hours வந்து டிரான்சிட் டைம் வந்து இருக்குது ஹாங்காங்கில். ட்ரான்ஸ்ஃபர் செக் பண்ணும்போது பார்த்தா வந்து நம்ம வேறு டெர்மினல் போயிட்டு அங்கேருந்து தான் நம்மளோட கேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம கேட் எங்கே இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் போய் செக் பண்ணிட்டு நியர்பையில் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்க் செக் பண்ணும்போது நம்ம ட்ரெயினில் தான் போகிற மாதிரி இருக்குது அடுத்த டெர்மினலுக்கு. ஹாங்காங்கில் பார்த்தீங்கன்னா வந்து டெர்மினல் வந்தாச்சு. பட் இந்த டெர்மினல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் எந்த இடத்துல மாறணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கஷ்டமாக இருந்ததோட ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 2 பக்கமும் போய் பார்க்குறோம், எங்கேருந்து போகணும்னு தெரில. ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்க்கவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சென்டரில் கேட்டு தான் கண்டுபிடிச்சோம். ஃபைனலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்க்குக்கும் வந்தாச்சு. ஹாங்காங் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமிகிரேஷன் இருக்காது. பட் செக்யூரிட்டி செக் வந்து கம்பல்சரியாக இருக்குங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சு ஷூ பெல்ட் எல்லாம் தனித்தனியாக கழட்டி வச்சு செக் பண்ணிட்டு தான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி செக் வந்து நல்லபடியாக முடிச்சாச்சுங்க. நம்ம கேட் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நிறைய டைம் இருக்கனால சரி டெர்மினலில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தான் பொறுமையாக எல்லா இடங்களையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு தான் கேட்டுக்கு போகணும். கேட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருப்போம். சரி ஏர்லியாகவே டின்னர் சாப்பிட்டலான்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் தாங்க வந்திருக்கோம்.
ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லி தாங்க யோசிச்சு பார்த்துட்டே இருந்தோம். பட் இந்தியன் டச்சும் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபுட்டு கிடைக்குமான்னு பார்த்ததுல வந்துட்டு ஓல்ட் டவுன் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மலாய் குசைனில் ரொம்ப ஃபேமஸான நசி லீக்மா வந்து கிடச்சிச்சுங்க. நசி லீக்மாவில் வந்து அந்த சிக்கன் கறி செட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதனால அது ஒன்று வாங்கியாச்சு. அது போக பார்த்தீங்கன்னா ரைஸ் தனியாக, சிக்கன் கறி தனியாக வாங்கியாச்சு. கூடவே வந்து மோமோஸும் வாங்கியாச்சுங்க. எந்த நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலுமே சரிங்க, நமக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குமான்னு தெரியாது. பட் இந்தியன் ஃப்ளேவர்ஸ், இந்தியன் டச் கொடுக்குற ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கேட்க்கு தாங்க போயிட்டே இருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய ஃப்ளைட் வந்து அரைவ் ஆயிடுச்சு. நம்மளோட டிரான்சிட் டைம் வந்து ஹாங்காங்கில் வந்து முடிய போகுது. போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப டிலேலாம் பண்ணலைங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா A380 தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாங்காங் டு சென்னை பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 5 hours வரும். பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சுங்க. பிஸ்னஸ் கிளாஸில் வந்து நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணல, எக்கனாமிக் கிளாஸில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட சீட் வந்து ரொம்பவே உட்காரத்துக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. நம்ம சேம் கேத்தியா பசிபிக் ஃப்ளைட்டில் தான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறோம். நம்ம தாய்வான் டு ஹாங்காங் ஃப்ளைட்லேயும் சரி, ஹாங்காங் டு சென்னை ஃப்ளைட்லேயும் சரி, எந்த வேரியேஷனும் இல்லை. மாடல் வேரியேஷனில் மட்டும்தான் ஃப்ளைட்டில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கோ சரி, மற்றபடி லெக் ரூம் சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. இந்த ஃப்ளைட்லேயும் வந்து நமக்கு வந்து ஹெட்செட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. நம்ம சீட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்ஷீட்ஸ் பில்லோலாம் வச்சுட்டாங்க. எல்லா டைமும் நமக்கு வந்து விண்டோ சீட் வந்து கிடைக்காதுங்க ட்ராவல் பண்ணும்போது. சில டைம் வந்து சென்டரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டேக் ஆஃப் லேண்டிங் அப்போல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கணும் வெளியில் என்ன நடக்குதுன்னா வந்து மேக்ஸிமம் ஃப்ளைட்ஸில் இப்போல்லாம் வந்து கேமராஸ் வந்து இருக்கும். ஸோ டிவியில் வந்து கேமரா மோட் ஆன் பண்ணோம்னா நம்ம வந்து லைவாக பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வெளியிலையும் சேஃப்டி டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப்க்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனோன்னுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டே வந்து நமக்கு ஜூஸும் வந்து பீனட்ஸும். பின்னாடி இன்னொரு கேபின் க்ரூ வந்துட்டு நம்ம தான் வந்து வெஜிடேரியன் மீல் வந்து ப்ரீ புக் பண்ணமான்னு சொல்லிட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தோடனே நம்மளோட மீல் வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வெஜிடேரியன் ஜெயின் மீல் தான் வந்து ப்ரீ புக் பண்ணியிருந்தேன். ஜெயின் மீலில் பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து பீன் கொடுத்துருந்தாங்க, லேடிஸ் ஃபிங்கர் ப்ளஸ் வந்து டால் இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா வந்து பிரெட் கொடுத்துருந்தாங்க, வெஜிடேபிள் சாலட் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க, ஃப்ரூட் சாலட் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. பிரெட்டுக்கு வந்து பட்டரும் கொடுத்துருந்தாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா பிக்கிள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜெயின் மீலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆனியன், கார்லிக் இந்த மாதிரி எந்த ஐட்டமும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் வந்து மீல் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. என் ஹஸ்பண்ட்க்கு இன்னும் மீல் வந்து சர்வ் பண்ணல. ஸோ அதனால் அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தார். நியர்லி 1 hourக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவருக்குமே வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ப்ரீ புக் பண்ணியிருந்தா தான் ஃபஸ்ட்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ப்ரீ புக் பண்ணலன்னா வந்து பொறுமையாக தான் சர்வ் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் மீல் தான் வாங்கியிருந்தாரு. அவரோட பவுலில் மேக்ஸிமம் ஒயிட் ஐட்டம்ஸ் தான் இருந்தாலும் டெசர்ட்னா கொடுத்து வந்து டேஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. எனக்கு சரியாக தூக்கமும் வரல, மூவி பார்க்கவும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நானும் வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்க ட்ரை பண்ணேன், மூவி பார்க்கலாம் ட்ரை பண்ணேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நமக்கு ஒரு நியர்லி 9 o'clock இருக்குன்னா வந்து தாய்வானில் வந்து ஒரு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. இனி வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ரீச் ஆகிற வரைக்கும் வந்து தூக்கமே வராது எனக்கு. ஃபைனலாக நான் 5 hours வெயிட் பண்ணேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, சென்னையில் வந்து நம்ம லேண்ட் ஆக போகிறோம். தாய்வான் வீலேருந்து நம்ம கிளம்பி பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து நமக்கு 19 hours ஆயிடுச்சு. நம்ம டிரான்சிட் டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நம்மளோட ட்ராவல் டைம் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளைட் ட்ராவல் வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. நம்ம வந்து சென்னையில் லேண்ட் ஆகிட்டோம் சேஃபாக. சென்னையில் வந்து நம்மளோட இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சுங்க. கேரியான் பேகேஜ் வரதும் வந்து தனியாக செக் பண்ணி தான் நம்மளை வந்து சென்னைக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அந்த செக்கிங்கும் முடிச்சுட்டு நம்ம வந்து பேகேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தாங்க போயிட்டே இருக்கோம். பேகேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்மளோட ட்ராவல் பார்த்திங்கன்னா வந்து இனிதே முடிந்ததுன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 5 hours ட்ராவல் இருக்குது நமக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சுதாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.